டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட தஞ்சாவூர் தவளை வடை எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக எப்பவும் போல் வடைகள் மாதிரி இல்லாமல் இந்த வடைக்கான ப்ரிப்பரேஷனே வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. வணக்கம், நீங்கள் டீ கடை கிச்சனில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளை வடை தான் செய்ய போகிறோம். அந்த தவளை வடை செய்கிறதுக்கு நம்ம எல்லாமே ரெடியாக ஊற வச்சுருக்கோம். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் எது சேர்க்கணுன்ட்டு. அதுக்கு பெரிய மிக்சி ஜார் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம எடுத்த உடனேவும் இங்கே ஒரு 12 காஞ்ச மிளகாய் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின காஞ்ச மிளகாய் தான் நம்ம காரத்துக்கு மொத்தமாகவே இதுதான் சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் தேவையான காரத்தை இந்த இடத்துல காஞ்ச மிளகாய் ஊற வச்சே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 15 மிளகாய் சேர்த்துருக்கேன். சிறுபருப்பு 50 கிராம், அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான் 50 கிராம் எடுத்து நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ள ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்து சமையல் கடலைப்பருப்பு, இதுவும் நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதையும் 50 கிராம் அதையும் கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்குவோம். நான் எல்லாமே நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி தான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏன் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா அப்புறம் உங்களுக்கு அளவு சொல்கிறதுக்காக நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து துவரம்பருப்பு 50 கிராம், இதுவும் 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் நம்ம கழுவி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டோம். அடுத்து அரிசி இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி 50 கிராம் எடுத்து அதுவும் நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சரிசி குண்டரிசி, பொடி அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பச்சரிசி ஒரு 50 கிராம் எடுத்து அதையும் நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு அதையும் நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பவுலில் 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்து அதையும் நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறோம். இதில் உளுந்தம்பருப்பு மட்டும் 100 கிராம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம 4 மணி நேரம்னு மொத்தமாக சொல்லியிருக்கோம். இப்போ நான் இதில் 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம ரொம்பவும் வலுவலு நைஸ் அரைக்கக்கூடாது. ஒரு குறவரப்பான பதத்தில் அரைக்கணும்னா அரைச்சி சொல்கிறேன் எப்படின்னு பக்குவம் இருக்கணுன்ட்டு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அப்பப்போ ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்பவும் தண்ணி அரைச்சிடக்கூடாது. நம்ம வடையை எடுத்து போடுற பக்குவத்துக்கு தான் அரைக்கணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அரைச்ச பக்குவம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம இங்கேயே சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், பருப்பாக இருக்கிறனால நம்ம பெருங்காயப்பொடி ஏற்றி போடணும், அவ்வளோதான் சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை ஸ்பூன்கிட்ட கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தடவை நல்லா சுற்றி விட்டுட்டோம்னா உப்பும் பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ நமக்கு மாவு சூப்பராக அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அரைச்ச மாவை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ எல்லாத்தையுமே ஜாரில் இருக்கிறதப்போ வலிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. பவுலில் மாவை சேர்த்துட்டு இங்கே தேங்காய் துண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சில்லு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ தவளை வடைக்கு இந்த தேங்காய் துண்டு சேர்த்து நம்ம அப்படியே சுட்டு சாப்பிடும்போது அங்கங்கே ஒன்று ஒன்றா கடிப்பு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு 25 கிராம் பாசிப்பருப்பு இந்த பவுலில் நம்ம ஊற வச்சுருக்கோம். நம்ம அது எப்போ ஊற வச்சோமோ அதே மாதிரி இதில் ஊற வச்சுக்கிட்டு இதே நம்ம இந்த இடத்துல சேர்க்கணும். முழுசாக சேர்க்கும்போது நம்ம வடையை தட்டி போட்டு அது மேலே 1-2 நல்லா பொரிஞ்சு கடிச்சு சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். அதுதான் நம்ம இந்த இடத்துல இந்த பாசிப்பருப்பை முழுசாக சேர்க்குறோம். இஞ்சி துண்டு ஒரு விரலளவு எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நமக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து உரிய வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இந்த இடத்துல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். இந்த தவளை வடைக்கு நெய் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு எடுத்து போடுற பக்கம் சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அரைக்கும் போதே அந்த தண்ணியோட அளவை பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நமக்கு இது அரைக்கிறதுக்கு ஒரு 75 ml 100 ml தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பக்குவத்தில் ஆட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும். நல்லா சூடான பிறகு அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சின்னதாக ஒரு வாழையில் இல்லைன்னா பாலித்தீன் கவர் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணியை நல்லா நனைச்சிருங்க. லேசாக அப்படி தொடச்சி விட்ருங்க. தண்ணியை கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த இலையில் வைங்க. இலையில் வச்சுட்டு லேசாக மட்டும் தட்டுங்க. இந்த மாதிரி விரல்கிட்ட நல்லா ரவுண்டாக தட்டிடுங்க. இந்த அளவுக்கு தட்டினா போதும். தட்டிட்டு அப்படியே புரட்டி கையில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே மெதுவாக கொண்டு எண்ணெயில் இப்படி விரல் இப்படி வச்சுட்டு எடுத்தாவே போதும், அதுவாக விழுந்துக்கும். அதேமாரி நம்ம ஒவ்வொரு வடை போடும்போது லேசாக மட்டும் தண்ணியை இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா அது மாவு நமக்கு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி இலக்கமாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தான் போட்டால் தான் சரியாக வரும் தவளை வடைக்கு. அவ்வளோதான். அப்படியே எடுத்து அப்படி மெதுவாக எண்ணெயில் சேர்த்து விட்ருங்க. நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிதந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். லேசாக ஒட்டி இருந்துச்சுன்னா நமக்கு வந்த பிறகு இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதை பற்றி ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நமக்கு வடை வந்து நல்லா மேலே வெந்து செவந்து வரும். அது வரைக்கும் நம்ம புரட்டி விட்டு 2 தடவை 3 தடவை புரட்டி விட்டுக்கலாம். இப்போ தவளை வடையை எண்ணெயில் தட்டி போட்டு அது நல்லா தாவி வெந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வெந்து வந்த உடனே எடுத்துடலாம். அந்த பபுள்ஸ் நமக்கு லைட்டாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அது முழுசாக முருகிற வரைக்கும் வரும். நம்ம அந்த அளவுக்கு கூட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம்னாலே நமக்கு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்து சூப்பராக ரெடியாகி வந்துடும். அப்படியே அரிச்சு எடுத்து தனியாக தட்டில் வச்சிடலாம். சூப்பராக இருக்கு. காரத்துக்கு அந்த மிளகா வத்தல் சூப்பராக இருக்கு. இதே மெத்தடில் நீங்கள் சூப்பரான ஒரு தவளை வடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.